கொடைக்கானல் மலையில் பொக்லைன் இயந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு கார்த்திக் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திக், விவரங்களில் நிச்சயமாக. அதாவது கொடைக்கானல் என்பது ஒரு பாதுகாக்கப்பட்ட மலைப்பகுதியாக இருக்கிறது. கொடைக்கானலில் இந்த கனரக இயந்திரங்களாக கருதப்படக்கூடிய ஜேசிபி, ஹிட்டாச்சி மற்றும் இந்த கம்ப்ரஸர் உள்ளிட்ட வாகனங்களால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இயற்கை சீரழிவுகள் ஏற்படுவதாக கடந்த பல வருடங்களாகவே ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது. இதன் காரணமாக இது போன்ற ஒரு கனரக இயந்திரங்களை பயன்படுத்தும் போது அந்த பகுதியில் நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நிலச்சரிவுகளும் கூட இந்த கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தினால் அந்த பகுதி நிலச்சரிவுகளும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னரே கொடைக்கானலில் இது போன்ற கனரக வாகனங்களாக இருக்கக்கூடிய ஜேசிபி, ஹிட்டாச்சி, கம்ப்ரஸர் உள்ளிட்ட வாகனங்களுக்கு தடையானது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை மீறி கடந்த ஒரு வருட காலமாகவே கொடைக்கானல் நகர்பகுதி மற்றும் கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி, ஹிட்டாச்சி வாகனங்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கொடைக்கானல் கோட்டாட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் கொடைக்கானலில் பயன்படுத்தக்கூடிய இந்த கனரக வாகனங்களை ஜூலை 1ஆம் தேதிக்குள் கொடைக்கானல் மலையை விட்டு கீழே இறக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அவர் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தற்போது இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த அனுமதியின்றி செயல்படுத்தக்கூடிய இந்த வாகனங்களின் கணக்கெடுப்பு பணி தற்போது நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து காவல்துறையிடம் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கோட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். 1ஆம் தேதிக்குள் இங்க இருக்கக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்துமே கொடைக்கானலில் இருந்து கீழே இறக்கவில்லை என்றால் அந்த வாகனத்தின் உரிமையாளர் மற்றும் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஒரு கடுமையான உத்தரவை தற்போது கொடைக்கானல் கோட்டாட்சியர் உத்தரவாக தெரிவித்திருக்கிறார். மேலும் விவசாய பணிகளுக்காக இந்த கனரக வாகனங்களை எடுத்து வருவதாக கூறி யாரேனும் எடுத்து வந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குண்டான வழிமுறைகளை 1ஆம் தேதிக்கு பிறகு அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயற்கை சீரழிவை தடுப்பதற்காக கொடைக்கானல் மலையில் பொக்லைன் இயந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.